Hi friends, Satish from Part 20 TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 30th January. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது அப்பாயின்மெண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ 26th January வந்து இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. ஸோ அப்சர்வ் பண்ணுறாங்க. 29th வந்து ரீட்ரீட் செரிமனி, அதாவது ரிப்பப்ளிக் டே 26 January நடக்கும். ஸோ அதுலேருந்து 3 days 29 January ரீட்ரீட் செரிமனி ஒன்று நடக்கும். ஸோ இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பர்சனல்ஸ் வந்து மியூசிக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த ட்ரூப் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 3rd day வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ 29th January ரீட்ரீட் செரிமனி. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸில் சரஸ்வதி ரங்கசுவாமி அவங்க யாருன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட், தமிழ்நாடு ரெலவெண்ட் அப்பாயின்மெண்ட்டு. சேர்பர்சனாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க எங்கே அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ அந்த கமிஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, TNSCPCR. ஸோ சரஸ்வதி ரங்கசாமி அவர்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து செகண்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர், இந்தியன் கிரிக்கெட்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ எலெக்ஷன் ஐக்கானாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க எங்கன்னா சென்னை கார்பரேஷனுக்கு. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க சிட்டி, அந்த சென்னை டிஸ்ட்ரிக்கு. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், அதாவது நியூ ஓட்டர்ஸ். ஸோ அவங்கள வந்து அவேர்னஸ் கொடுத்து அவங்கள வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக இவரை வந்து லூப் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் வந்து மார்செலோ ரெப்லோ டி சௌசா. ஸோ இது வந்து பிரசிடென்ட்டு எங்கன்னா போர்ச்சுகலுக்கு. அடுத்து இந்த 2 அப்பாயின்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ யுனைடெட் நேஷனுடைய அம்பாஸ்டராக வந்து யூஎஸ்லேருந்து அனுப்பிச்சது யார் அப்படின்னா லிண்டா தாமஸ். ஸோ அவங்களுக்கு அட்வைசராக, சீனியர் பாலிசி அட்வைசராக வந்து சோஹினி சாட்டர்ஜி, இந்தியன் அமெரிக்கன். ஸோ வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதே போல் பாலிசி அட்வைசராக அதித்தி கரூர் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 பேருமே வந்து இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதித்தி கரூருங்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் எதுலன்னா யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங்கில் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெலவெண்ட்டாக அவங்க வந்து அவங்க எக்ஸ்பர்ட் பர்சன் அவங்க அதித்தி கரூர். அடுத்து அவார்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் கௌரவ் சமன் அப்படின்னு சொல்லி ஒரு புது அவார்டு வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கௌரவ் சமன் அப்படிங்கிறது அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக கொண்டு வராங்க. யாருக்குன்னா குறிப்பாக எக்ஸப்ஷனல் சர்வீசஸ் பண்ணியிருக்கவங்க, அங்கே ஸ்டேட்டை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கவங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கவங்களுக்காக இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, இந்தியா அண்ட் இஸ்ரேல். ஆக்சுவலி இஸ்ரேல் எம்பசி டெல்லியில் எம்பசி பக்கத்தில் ஒரு சின்ன பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் வந்து நம்ம 29th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது 29th January 1992, 29 January 1992ல் ஒரு கம்ப்ளீட் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா அந்த 1992ல் தான். அந்த டைம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னா PV நரசிம்மராவ் அவர்கள் தான். ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா அண்ட் இஸ்ரேல் வந்து போயிட்டுருக்கு ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அந்த இஸ்ரேல் எம்பசி பக்கத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு டெல்லியில். தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமில் அபியுதயா கோச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா UP உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு. சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதாவது UPSC இல்லைனா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, நீட்டு, JEE இதை போல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கிறதுக்கு அவங்கள கைடன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அபியுதயா கோச்சிங் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து சத்தீஸ்கரில் பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லி பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயும் GPS அண்டு பேனிக் பட்டன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காகனா விமனோடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 60-40% ஷேராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து அரௌண்ட் 15 crore கிட்ட வந்திருக்கு. அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட்டு சத்தீஸ்கரில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேண்டேட்ரியாக கொண்டு வராங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. 5th வந்து எக்கானமியில் இம்பார்ட்டன்ட் ஆக்டில், இது எக்கானமி ரெலவெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட், FCRA அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து 2010ல் வந்து கொண்டு வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆக்ட் இது. இது ஆக்ட் வந்து எதை வந்து ரெகுலேட் அண்ட் இது பண்ணுதுன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அது மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேஷன் பண்ணுற பாடி தான் ஆக்ட் தான் அது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அடுத்து யுவ ஸ்வாபிமன் யோஜனா அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷில் கொண்டு வராங்க. ஸோ இது என்ன இதுனா, இது வந்து அந்த MNREGA ஸ்கீம் மாதிரி தான். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. இது வந்து 2019ல் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து 2.0 வெர்ஷன், அதாவது புது வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது மூலிமா என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் என்ஷூர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டைஃபண்டாக 1000 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 days வேலை வாய்ப்பாக இருந்தது. அதை வந்து 5000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் டேஸ் வந்து 365 days வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ். அடுத்து ஷாகன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி
பஞ்சாபில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காகனா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், குறிப்பாக பெண்களுக்கு அவங்களோட திருமணம் ஆகிறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இது ரெலவெண்ட்டாக நிறையா ஸ்கீம் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒன்று வந்து தாலிக்கு தங்கம் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுபோல் இப்போ வந்து ஷாகன் அப்படின்ட்டு இவங்க வந்து வெறும் மணி மட்டும் கொடுக்குறாங்க. அரௌண்ட் 20,000, 15 to 20,000 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க மேரேஜ்க்காக. இது வந்து இந்த ஷாகன் சர்வீஸ் அது வந்து ஆல்சோ கால்ட் ஆஷிர்வாத் அப்படின்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, பஞ்சாப் கவர்மெண்ட்டில். ஸோ ஆஷிர்வாத் கவர்மெண்ட் ஆர் ஷாகன், ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்கீம் தான். அடுத்து எக்கானமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வேல இந்தியாவுடைய க்ரோத் வந்து வி ஷேப்பில் இருக்குது. வி ஷேப் ரெக்கவரிங்கிறாங்க. வி ஷேப்னா ஸோ இப்படி இருக்கும். அதாவது ஸோ கம்மி ஆகிட்டு திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் வி ஷேப்பு. ஸோ ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கோம், இப்போ பிக்கப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க. போன வருஷம் வந்து 0.77% நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து 11% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் ஆகிருக்கு. ஸோ 11% வந்து இந்த 21 ஃபிஸ்கல் இயரில் வந்து இருக்கும். அதே போல் போன வருஷம் வந்து -7.7 கான்ட்ராக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே. அடுத்து 8 வந்து ரேங்க் குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து 16th எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிறவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்க ரேங்கிங் படி எதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிளைமேட் ரிஸ்க்னால் அந்த உதாரணத்துக்கு ஸ்டாம்ஸாக இருக்கலாம், சைக்ளோன்ஸு, அப்புறம் வந்து எர்த்குவேக்காக இருக்கணும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸு. ஸோ இது போல் வந்து பாதிப்புள்ளான நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து மொசம்பி இருக்குது, அடுத்து வந்து ஜிம்பாப்வே, தேர்ட் வந்து பாமஸ். இந்தியா வந்து 7th ரேங்கில் இருக்குது. ஸோ ஜாகிரஃபி ரெலவெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து பேர் நெசசரிஸ் இண்டெக்ஸ் BNI அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டில் வந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எவ்வளோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் ரேங்கிங் பண்ணுறாங்க. இது வந்து 0 to 1 தான் இதோட வேல்யூவே ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் அந்த 1 வரைக்கும் எப்படி மெஜாரிட்டி வராங்களோ அவங்க நல்லா ஹைலி பெர்ஃபார்மிங்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து 0.70 மேலே இருக்கிறது வந்து ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸில் கேரளா, பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இருக்குது. இதே பிலோ அதாவது 0.50 பிலோ இருக்கிறவங்க வந்து யாருன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்காலும், திரிபுரா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9th வந்து பாலிட்டி மங்கோலியா. ஸோ மங்கோலியா கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து குரல்சுக் உக்னகின் அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க மெஷர்ஸ் மூலிமா பப்ளிக்லேருந்து நிறையா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கார், மங்கோலியாவுடைய பிரைம் மினிஸ்டர். 11th வந்து புக்ஸ் இந்தியா 2030 த ரைஸ் ஆஃப் ரஜாசிக் நேஷன் அப்படின்னு சொல்லி இது எழுதுறது யார் அப்படின்னா கௌதம் சிக்கர்மன். ஸோ இவர் தான் எழுதியிருக்காரு. இது புத்தகத்தை வந்து எதை பற்றி பேசுகிறோம்னா இந்தியா 2030ங்கிறதான் மீனிங்கு. ஸோ 2030 இந்தியாவோட ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும், ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் அரௌண்ட் 20 ஃபீல்ட்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து இருக்க போது அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து அட் தி எண்ட் ஆஃப் 2030 அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது. கௌதம் சிக்கர்மேன் வந்து அதை எழுதியிருக்காரு. அடுத்து 12th ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபால்கன் 9 ராக்கெட் இது வந்து யார் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி. யூஎஸில் வந்து நாசாக்கு அடுத்து வந்து இதுவும் தான் வந்து தனியாக இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்து ஒரு சைன் போட்டு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டில் 143 சேட்டிலைட்ஸ் வந்து ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன ப்ரீவியஸ் ரெக்கார்ட் அப்படின்னா 104 சேட்டிலைட்ஸ். அது யாரோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்தியா தான் பண்ணியிருந்தது. PSLV C-37 இந்த ராக்கெட் தான் 2017 104 சேட்டிலைட்டை கேரி பண்ணிட்டு போயிருந்தது. ஸோ இந்த டைம் வந்து இப்போ என்னென்னா இந்த ஃபால்கன் 9ங்கிறது 143 சேட்டிலைட்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் உத்யம் சாரதி ஆப் அப்படிங்கிறத யூபி கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 71st ஃபவுண்டேஷன் டே 24 ஜனவரி தான் வந்து அவங்க ஸ்டேட் வந்து உருவாச்சு 1950. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, இந்த உத்யம் சாரதி ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா இட் எனேபிள்ஸ் த யூத் டு கெட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் இண்டஸ்ட்ரி அக்ராஸ். அங்கே அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு அது ரெலவெண்ட்டாக வந்து எல்லாமே வந்து இந்த ஆப் மூலிமா வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உத்யம் சாரதி. அடுத்து ஜேஜேனா ஜான்சன் அண்ட் ஜான்சனு. ஸோ அவங்க வந்து ஒரு வேக்சின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வேக்சின் எல்லாமே 2 ஷாட் வேக்சின்ஸு. ஸோ 2 ஜாப் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் வந்து பண்ணணும். பட் இந்த இது வந்து சிங்கிள் ஷாட் வேக்சின். இதோட எஃபிகசி வந்து 66% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து எமர்ஜென்சி அப்ரூவலுக்கு வந்து யூஎஸ்ஏல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி அப்ரூவல் வாங்கி லான்ச் ஆனது ஃபைசரு, செகண்ட் வந்து மாடர்னா. ஸோ இதுதான் யூஎஸ்ஏல கரண்ட்டாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவிஷீல்டு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கோவேக்சின். இன்னும் வந்து ஃபைசர் அப்ளை பண்ணியிருக்காங்க பட் அப்ரூவ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து இந்த யூகேயில் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணது ஃபைசர் தான். ஸோ அடுத்து 17 வந்து மிஸ்லினியஸ் ஆன்லைன் மெமோரியல் அப்படின்னு சொல்லி கொல்கட்டா பேஸ்டு NGO
நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா அந்த ஆன்லைன் மெமோரியல் அப்படின்னா என்னென்னா கோவிட் மூலயமா இறந்தவங்களுடைய ஸோ அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மெமோரியல் எப்படி நம்ம செட் பண்ணி அவங்கள இது பண்ணுறோமோ அதே போல் ஆன்லைனில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது எந்த வெப்சைட்னா www.nationalcovidmemorial.in. ஸோ இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அனுப்பலாம் வித் டெத் சர்டிஃபிகேட்ஸோடு அனுப்பணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸு, ஆபிச்சுவரி அண்ட் பிளாக்ஸ் வந்து அவங்கள பற்றி வந்து இதில் போடுவாங்க. ஸோ ஆன்லைன் நேஷ்னல் மெமோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ கைண்டு. ஸோ அடுத்து நேற்று என்ன குவிஸ் கேட்டிருந்தோம், ஹூ ஹேஸ் பீன் கால்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஜென்டில்மேன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது பிரசிடென்ட் வந்து ஒய்ஃப் வந்து ஜில் பைடன் வந்து ஃபஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து இங்கே வந்து விமன் இருக்காங்க, கமலா ஹாரிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய ஹஸ்பண்ட் அவரை வந்து செகண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஜென்டில்மேன் இதுதான் வந்து இவர் தான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த போஸ்டிங் அவருக்கு அந்த நேம் கிடைக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது யார் அப்படின்னா டக் எமாஃப். ஸோ ஜோ பைடன் பிரசிடென்ட்டாக இருக்கார். அந்தோனி பிளிங்கன் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட்டு. லாய்ட் ஆஸ்டின் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ இன்றைக்கி என்ன குவிஸ்னா, விச் ஸ்டேட் டேப்லோ ஹேஸ் ஒன் இன் ரிப்பப்ளிக் டே 2021. ஸோ 2021 வந்து ஜனவரி 26 நடந்தது. ஸோ அதில் மொத்தம் 32 டேப்லோஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ஸு, அப்புறம் டிஆர்டிஓவில் 2 வந்து இருந்தது, அப்புறம் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ் 1 இருந்தது. ஸோ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வந்துருக்கு, ஃபஸ்ட்டு 1, 2, 3 வந்து ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எதுன்றதான் கொஸ்டின். ஏ தமிழ்நாடு, பி உத்தரகாண்ட், சி திரிபுரா அண்ட் டி வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.